இருக்கு, வேல் இருக்க மயில் இருக்கு, வேல் முருகன் துணை இருக்கு. நாளுக்கு ஒரு கலக்கம் என்ன நெஞ்சிலே, எல்லாம் நல்லதாக நடக்கும் அன்பர் வாழ்விலே. நாளுக்கு ஒரு கலக்கம் என்ன நெஞ்சிலே, எல்லாம் நல்லதாக நடக்கும் அன்பர் வாழ்விலே. கந்தன் வேல் இருக்கு மயில் இருக்கு, வேல் முருகன் துணை இருக்கு, வேல் இருக்கு மயில் இருக்கு, வேல் முருகன் துணை இருக்கு. உருகி மனோனும் தானிடையே முருகன் துணை கேட்பவர்க்கு மறுகணமே கிடைக்கும் அவன் காட்சியே, தொண்டர் பெருங்கூட்டம் தான் இதற்கு சாட்சியே. ஆறு சுவை அவன் படைத்தான், ஆறறிவும் அவன் கொடுத்தான், 100 வகை நலம் தருவான் கந்தனே, இன்னும் வேறு என்ன தேவை சொல்லு நண்பனே. வேல் இருக்கு மயில் இருக்கு, வேல் முருகன் துணை இருக்கு, வேல் இருக்கு மயில் இருக்கு, வேல் முருகன் துணை இருக்கு. கிழக்கிழங்கையில் பிரசித்தி பெற்றதும் சின்ன கதிர்காமம் தாண்டவகிரி என போற்றப்படுகின்ற வரலாற்று சிறப்புமிகு தாந்தாமல்லி சிறுமுருகன் ஆலய வருடாந்த மகோத்சவமானது கடந்த 11ஆம் தேதி திருக்கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இன்று கண்ணங்குடா குறிஞ்சாமணி ஆகிய கிராம மக்களுடைய திருவிழா மிக சிறப்பாக இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இதே தருணத்தில் நாளைய தினம் கொக்கட்டிச்சோலை கிராம மக்களுடைய திருவிழாவும், அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை மினைக்காடு கிராம மக்களுடைய திருவிழா இடம்பெற்று எதிர்வருகின்ற சனிக்கிழமை அதிகாலை பெருமானுக்குரிய தீர்த்தோற்சவத்துடன் இவ்வாலயத்தினுடைய மக்கோற்சவம் இனிது நிறைவு காண இருக்கின்றது. அந்த வகையில் இந்த வரலாற்று சிறப்புமிகு ஆலயத்துக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல பாகங்களில் இருந்து எமது ஆலயத்தை தரிசிப்பதற்காக வந்து கொண்டிருப்பதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருப்பதுடன் இந்த ஆலயமானது கொக்கட்டிச்சோலை கிராமத்தில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டருக்கு அப்பால் அமைந்துள்ள ஒரு வரலாற்றும் இயற்கை எழில் கொள்கின்ற ஒரு இடமாக அமைந்திருக்கிறது. இது பல அரசர்களுடன் மன்னர்களுடன் வரலாற்று சிறப்புமிகு ஆலயம் என்பதை குறிப்பிடத்தக்க விடயமாக இந்த ஆலயமானது அமைந்திருக்கின்ற சூழல் பற்றி நாங்கள் அவதானிக்கின்ற போது இது 3 நில பிரதேசத்தை கொண்ட ஒரு சூழலாக அமையப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முல்லை, மருதம், குறிஞ்சி நிலம் போன்ற ஒருங்கி அமையப்பெற்ற மிகவும் பிரசித்தமான ஒரு எல்லைப்புறத்தில் அமையப்பெற்ற ஆலயம் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற தீர்த்த குளத்தினை நாங்கள் பார்க்கின்ற போது இதுவும் ஒரு சிறப்பு மகிமை பெற்ற ஒரு தீர்த்த கிணறாக இருப்பதுடன் இங்கு வரலாற்று சிறப்புமிகு மன்னர்கள் ஆட்சி புரிந்த ஒரு இடமாகவும் இந்த ஆலயம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த தீர்த்தோற்சவத்துக்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த தீர்த்தத்தில் இறங்கி தீர்த்தமாடி தங்களுடைய நோய் புண்ணிகளை தீர்த்த வரலாறுகளும் இங்கு இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும்.